கச்சத்தீவு பற்றி அரசியல் கட்சிகள் பேசி வரும் நிலையில் பேசாத மற்றொரு பக்கத்தை பேசுகிறார்கள் மீனவர்கள். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை தொடர்ந்து கையெழுத்தான வாட்ச் பேங்க் மீது அரசியல் வெளிச்சம் பாய்ந்துள்ளது. வாட்ச் பேங்க் என்பது மீன்வளம் மிக்க 4000 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான ஒரு பகுதி. இதுகுறித்து மீனவர்கள் சொல்வதை பார்க்கலாம். 1973 கச்சத்தீவு பத்தி பேசுறதுக்காக இலங்கை அரசு இந்திரா காந்தியை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது இந்திரா காந்தி அம்மையார் அவங்க மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களை அழைச்சு அவங்க கருத்து கேட்கிறாங்க. அப்ப கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனையில நான் நேரடியா தலையிட முடியாது, அதே நேரத்துல தமிழக மக்கள் இதற்கு எதிர்ப்பில்லாத அளவுலையும் எங்களால அதை பாதுகாக்க முடியும், உங்க சட்டத்தை நீங்க அதுக்கு மௌனம் சாதிக்கிறாங்க. அதே நேரத்துல 74 சட்டம் இயற்றப்படுது. சட்டம் இயற்றப்படும் போது 76 ஜூன் 8 அவங்க அந்த அரசியல் சாசன சட்டத்தை வெளியிடுறாங்க. அதுல ஆக்ட் 5, ஆக்ட் 6. ஆக்ட் 5ல என்ன சொல்லுதுன்னா, சரத் என்ன சொல்லுதுன்னா, இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் பகுதிகளில் மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லுது. அதே நேரம் சரத் 6 என்ன சொல்லுதுன்னா, இலங்கை பகுதிகளில் மீனவர்கள் போய் அவங்க மீன்களை வலைகளை உலர்த்தலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த சட்டத்தை அன்னைக்கு வரையறுக்கப்பட்டவங்க உண்மையிலேயே மீன் சார்ந்த மீனவர்கள் சார்ந்த மீனவர்களுடைய பாரம்பரிய நிலைப்பாடு தெரியாதவங்க தான் இந்த சட்டத்தை அன்னைக்கு எழுதியிருக்காங்க. அதனால இந்த சட்டத்தை வச்சு அரசியல் செய்ததை விட்டுட்டு இரு நாட்டோட மீனவர்களை ஏற்கனவே கலந்து பேசி பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. இதை ஒரு அரசியலை எடுக்காம இலங்கை அரசு சம்பந்தமான மீனவர்களையும் இந்திய அரசு தமிழக அரசு சம்பந்தமான மீனவர்களையும் மீனவ அமைப்புகளையும் இரு தரப்பையும் அழைத்து ஒரு கமிட்டி உருவாக்கி அதன் மூலம் தீர்வு காண்பது நிரந்தர தீர்வாக இருக்கும். அரசு பல முறை இந்திய அரசும் இலங்கை அரசும் பல முறை இதற்கான பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கின்றார்கள். எந்த வகையிலுமே நிரந்தர தீர்வு கண்டெத்தப்படவில்லை. அதுபோல எல்லா அரசியல் நேரங்களிலும் எல்லா அரசியல்வாதிகளும் இந்த கச்சத்தீவையும் வைத்து இந்த வெட்ஜ் பேங்கை வைத்து அரசியல் செய்வது ஒரு நாடகமாக இருந்து வருகிறது. இதை மக்கள் நாங்க இதை எதிர்க்கிறோம்.